ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் நண்பன் மோகனகிருஷ்ணன். இன்றைக்கி மத்தியானம் நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாக்டர் யூஎம் ஸ்ரீனிவாஸ், நரம்பியல் மருத்துவ நிபுணர். டாக்டர் யூஎம் ஸ்ரீனிவாஸ் அவங்க தான் வந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஸ்ரீனிவாஸ். வணக்கம். நம்ம டாக்டர் ஸ்ரீனிவாஸ் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பார்க்கின்சன்ஸ் வியாதி என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்தோருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வியாதியும், அது தவிர அசைவு இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், அதனால் அசைவம்னு சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அசைவு கோளாறுகள் தொடர்பான வியாதிகள், இதை எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. நானும் பேசுகிறேன், நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபோன் எடுத்து டயல் பண்ணலாம், டாக்டர்கிட்ட பேசலாம். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் ஆரம்பத்தில் சில கேள்விகள்லாம் கேட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு மெதுவாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கால் பண்ணுறதுக்கு. என்ன நம்பருன்றதை அப்போ சொல்கிறேன், ஓகேவா? சரி டாக்டர், உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, அதாவது இந்த எழுத்து வடிவமில் கதைகள்லாம் எழுதுவாங்க, கைகளை மடக்கி முஷ்டியை மடக்கி நரம்பு புடைக்க ஓங்கி குத்தினார்னு. நரம்பு புடைக்குமா? நம்ம நரம்பு புடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமனான மித்துன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பேர் வருவாங்க, காலில் வந்து எனக்கு நரம்பு வீங்கிச்சு, கையில் நரம்பு தெரியுதுன்னு. ஆனால் அந்த நரம்பு பச்சை கலரில் தெரியுது, யூஸ்வலாக நரம்பு கிடையாது. அது வந்து ரத்த நாளம், வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கெட்ட ரத்தத்தை வந்து இதயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த புடைச்சிட்டு வெளியே வர்றது. அந்த கோவப்படும் போது வந்து எல்லாருக்கும் அந்த வெயின்ஸ் தான் வெளியே தெரியுமே தெரியும், நரம்பு வெளியே தெரியுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து உள்ளே ரொம்ப டீப்பாக இருக்குது. அது வெளியே தெரிஞ்சால் பயங்கரமான வியாதி வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால் அது நரம்பு புடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது வந்து ஆக்சிடென்ட் ஆகி கையே உடஞ்சி வந்தால் தான் நரம்பு வெளியே புடைக்க முடியும். எழுத்தாளர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனிமேல் இதை எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம், ஓகேவா? இப்போ டாக்டர்கிட்ட கொஞ்சம் சீரியஸான கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஜோக்ஸை வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் தூங்குற டைம் இல்லையா, அதனால் தட்டி எழுப்புறதுக்காக தான் முதல்ல இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். இனி கொஞ்சம் சீரியஸாக போகலாம். சார், இந்த நரம்பு தொடர்பான வியாதிகள் நம்ம நாட்டில் என்னென்ன, எது ரொம்ப நிறைய காணப்படுது? இப்போ நாங்கள் நரம்பியல், அதாவது நியூராலஜின்னு சொல்ல, நரம்பியல் நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம், நியூராலஜிஸ்ட்டு. அதில் வியாதிகள் என்ன பார்ப்போன்னா, அது நாங்கள் சொல்கிறது நரம்புங்கிறது தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது நரம்பு. ஸோ உடம்புல எங்கே வேணால் பிரச்சனை வரலாம் உங்களுக்கு. நம்ம காமனாக எடுத்துக்கிற பிரச்சனை வந்து பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். நியூராலஜியில் வந்து ரொம்ப காமனாக ரொம்ப முக்கியமான வியாதி அப்படிங்கிறது அந்த பக்கவாதம் தான். ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, திடீர்னு வரும், அது நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது ஏன் அந்த ஸ்ட்ரோக்குன்னு பேர் இருக்கான்னு கேட்டிங்கனாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்ட்ரக் டவுன் பை த ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. டம்முன்னு ஒரு அடி அடித்த மாதிரி, இது கடவுள் வந்து தலையில் ஒரு அடி அடித்தா நீங்கள் விழுந்துட்டீங்க, அந்த மாதிரி அந்த ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் கை கால் இழந்து போகுது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ட்ரோக்குங்க பேரே வந்துச்சு. ஸோ அது வந்து திடீர்னு வர ஒரு வியாதி. அது திடீர்னு வர வியாதி எப்படி வேணால் பாதிக்கலாம். மொத்தமாக ஒரு பக்கம் கை கால், 4 கை, 2 கை 2 கால் எல்லாமே இழந்து போகலாம், நினைவு இல்லாமல் போகலாம், பேச முடியாமல் போயிடலாம், சுத்தமாக அசைவுகள் இல்லாமல் போயிடலாம், உயிருக்கு ஆபத்தாகலாம். அதனால் ரொம்ப அது வியாதியில் நிறைய தன்மைகள் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப மைல்டு ஸ்ட்ரோக்கு, லேசாக கை மட்டும் மரத்து போயிருக்கு, உதடு மட்டும் மரத்து போயிருக்கு, அந்த மாதிரி லேசாகவும் வரலாம், ரொம்ப சிவியராக உயிருக்கு ஆபத்தாக கூட வரலாம். ஸோ அது வந்து ரொம்ப காமனாக ரொம்ப முக்கியமான வியாதியாக இருக்கிறது வந்து அந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. அதை தவிர நிறைய பிரச்சனை நம்ம காமனாக பார்க்குற தலைவலி. இப்போ தலைவலி வந்து தலைவலி இல்லாமல் ஒருத்தர் இருக்கானாலே இப்போ ஆச்சரியமாக இருக்கும். நிஜமாக வாழ்க்கையில் தலைவலியாக வந்தது இல்லையான்னு தான் கேட்போம். அந்த தலைவலிங்கிறது நிறைய பேர் வந்து தலைவலி கேட்டால் சாதா தலைவலின்னுவாங்க. தலைவலியில் சாதா என்ன இருக்குது, வலிச்சதுனாலே அது பிரச்சனைன்னு தான் அர்த்தம். ஸோ நிறையா இருக்கா கம்மியாக இருக்காங்கிறது தான் முக்கியம். ஸோ முக்கால்வாசி நேரம் வந்து ஒத்த தலைவலி, அந்த மைக்ரேன்னு சொல்லுவாங்க, அது வந்து இருக்கிறது நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. அது ஜாஸ்தியாகி என்னால் ஒன்று செயல்படவே முடியலங்கிற நிலைமையில தான் வந்து வைத்தியத்துக்கு வருவாங்க. சீக்கிரம் வந்தாங்கன்னா ஒன்றும் ஈஸியாக வைத்தியம் பண்ணுறது. அது அடுத்தது பார்த்திங்கன்னா, காமனாக வர விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலை சுத்து, நம்ம வட்டைகோன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப காமனாக இருக்க விஷயம். ஒரு நாளைக்கு பார்க்குற ஒரு 50% வந்து அந்த பிரச்சனையில் தான் வருவாங்க. எனக்கு வந்து தலை சுத்தலாக இருக்குண்ணா. தலை சுத்தலில் நிறைய வகைகள் இருக்குது, எதனால் வருது, அதில் சில காரணங்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸான, அதாவது உயிருக்கு ஆபத்தான காரணங்களாக இருக்கலாம். தலை சுத்தலுங்கிறது வியாதி கிடையாது, அது வந்து ஒரு சிம்டம், அதாவது அது ஒரு பிரச்சனை. அதுக்கு காரணங்கள்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அது சாதாரண பிரச்சனையிலேருந்து உயிருக்கு ஆபத்தான வியாதி வரைக்கும் அதற்கு அந்த தலை சுத்தல் உண்டாக்கலாம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண் பார்வை இழந்து போகிறது, கை கால் மரத்து போகிறது, கை கால் செயலிழந்து போகிறது, இது அந்த அந்த நர்வ் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இது வரும். இப்போ முதுகுத்தண்டு பாதிப்புகள்னால அதே ஸ்ட்ரோக் மாதிரி தான், கை கால் இழந்து போகலாம், உணர்ச்சி இல்லாமல் ஆகலாம், யூரின் போகிறதுல கஷ்டங்கள் வரலாம்,
மோஷன் போக முடியாது, பாத்ரூம் எங்களால் யூஸ் பண்ண முடியல, அது போக கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாமே நரம்பு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இதை தவிர வந்து நடுநிலையாக இல்லாமல் இருக்குது, எனக்கு வந்து நேராக நிற்க முடியல, அந்த தண்ணி அடித்த மாதிரி தள்ளாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆல்கஹால் குடித்தா தள்ளாடுறது, அதுவுமே வந்து ஆக்சுவலாக வந்து ஆல்கஹால் போய் மூளையை பாதிக்கிறதுனால வினை. ஸோ அது நடுநிலை இல்லாமல் இருக்கிறதுமே வந்து இந்த நியூராலஜிக்குள்ளே தான், நரம்பியலுக்குள்ளே தான் அடங்கும். இதில் வந்து இதை தவிர வந்து அந்த நம்ம சொன்ன அந்த அசைவு கோளாறுகள், அதாவது மூமெண்ட் டிஸார்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதில் அது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் அது என்ன சொல்கிறது, இருந்துகிட்டு இருந்திருக்கு. பட்டு கவனம் இல்லாமல் விட்ட விஷயங்கள் இப்போ கொஞ்சம் அதுக்கு கவனம் நிறைய அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த பார்க்கின்சன் நோய், அதாவது நடுக்குவாதம்னு சொல்லுவாங்க தமிழில், வந்து நடுக்குவாதம் தான் அது பார்க்கின்சன் நோய்ங்கிறதுக்கு முழு பேர். அது எப்படின்னா ஏன்னு சொல்கிறாங்கன்னா நடுக்கம் இருக்கும். ஸோ முன்னாடிலாம் வந்து வயசு கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாங்க, நடக்கிறது கொஞ்சம் வேகம் குறைஞ்சிடுச்சு, கை நடுங்குது அப்படின்னா சரி வயசாகிடுச்சு அதனால் அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. சரி வயசானால் வேகம் குறைய தானே செய்யும், அப்படி வேகமாக முன்னாடியுமே வேகம் நடக்க முடியல, பரவாயில்ல வயசாகிடுச்சு ஓரமாக உட்காந்துக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் அது வந்து வெறும் வயசாகிறதுனால வர விஷயம் கிடையாது, அது வந்து மூளையில் வந்து பாதிப்புனால வர விஷயம். நான் சிம்பிளாக அதை வந்து அந்த கை நடுக்கமோ, அந்த நடக்கிறது கஷ்டமோ, ஒரு அப்பப்போ அடிக்கடி கீழே விடுறது, பேச்சு குரல் வளம் கம்மியாகுது, இது எல்லாமே வந்து இந்த பார்க்கின்சன் நோயோட அறிகுறிகள். இதெல்லாம் இருக்கும் போது வந்து பார்க்கின்சன் நோயாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்து டாக்டர் அணுகிறது ரொம்ப முக்கியம். அது இப்போ இந்த பார்க்கின்சன் நோய் தான் வந்து அதுக்கான ஆராய்ச்சி உலகமெல்லாம் போயிட்டுருக்கு, அதை க்யூர் பண்ண முடியுமான்லாம் நிறையா போயிட்டுருக்கு. பட் அதில் சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வந்து நான் யூஸ்வலாக பேஷண்ட்டை சொல்கிறது வந்து, நீங்கள் இப்போ டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் நம்ம ஊரில் சொல்லுவோம், நீரிழிவு நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இன்சுலின்ங்கிற ரசாயன பொருள் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து சுகர் அதிகமாகுது, அதுக்கு மருந்து போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் மருந்து போட்டு தான் ஆகணும், அது வைத்தியம் பண்ணுறது. ஆனால் அதுக்கு வந்து க்யூர்னு பெருசாக இப்போ கிடையாது, பட் மருந்து கொடுத்தா நல்லா இருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்க்கின்சன் நோயும், உடம்புல வந்து டோப்பமின்கிற ரசாயன பொருள் கம்மியாக இருக்குது, அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணோம்னா நல்லா இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக வைத்தியம் பண்ண தான் செய்யணும். இதுதான் ஈஸியஸ்ட், அதாவது ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இதுதான் வந்து வழி. இந்த வியாதி வந்து இந்த மாதிரி தன்மையோடது, அது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிற விஷயம். அதில் நிறைய டைப் இருக்குது, அதில் வந்து வகைகள் நிறையா படும். சில வகைகள் வந்து 30 வருஷம் ஆனாலும் அவங்க பாட்டு நடந்துட்டு இருப்பாங்க, மாத்திரை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் 5 வருஷத்துலேயே நடக்க முடியாமல் ஒரு வீல் சேர்லேயோ படுத்த படுக்கையாவோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஒருத்தர் தன்மையை பொறுத்து வைத்தியமும் மாறும். அதை தவிர இந்த அசைவு கோளாறுகளில் நிறைய இருக்குது. இது வந்து அசைவு கோளாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அசைவு கம்மியாக இருக்குது, அதுதான் இந்த பார்க்கின்சன் நோய். அசைவுகள் ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது அவங்க ஒருத்தர் கண்ட்ரோலை மீறி தன் இயலை மீறி வந்து அசைவுகள் ஜாஸ்தியாகிறது. சில பேருக்கு வந்து கை ஆடிட்டே இருக்கும், கை நடுக்கம் பயங்கரமாக இருக்கும், எழுதவே முடியாது, கையில் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கடன்னு ஆடும், அப்படியே அது இந்த கப்புலேருந்து மேலே ஃபுல்லாக ஊற்றிக்குவாங்க. இது வந்து இந்த நடுக்கம்னு சொல்லுவோம், ட்ரெமர்ஸ்னு தான் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. பட் அதுக்கும் வைத்தியம் உண்டு, அது வைத்தியம் ஒழுங்காக பண்ணோம்னா அதுவும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதே மாரி வந்து டிஸ்டோனியான்னு சொல்லுவோம். டிஸ்டோனியாங்கிறது ஓவர் அசைவு. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கை ஒரு பக்கமாக முறுக்கிக்கிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்து தலை ஒரு பக்கமாக திரும்பிக்கிட்டு இருக்கும், நேராக பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்தா தலையை ஒரு பக்கமாக திருப்பி வச்சுட்டே இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தா கண்ணு மூடிக்கும் திறக்க முடியாது, அது ஒரு பக்கம். சில பேருக்கு வாய் ஒரு பக்கம் இழுத்தே இருக்கும், அது வந்து அசைவு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி டிஸ்டோனியா வந்து உடம்புல எந்த பாகத்தை வேணாலும் அணுகலாம், அது எங்கே பாதிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு. ஸோ சில பேர் காலில் வந்து முறுக்கிக்கும், ஒரு பக்கமாக முறுக்கிட்டு இருந்துச்சுன்னா நடக்க கஷ்டப்படுவாங்க, கை முறுக்கிக்கிச்சுன்னா கையை யூஸ் பண்ண முடியாது அவங்களால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டிஸ்டோனியாவில் வரும். அடுத்து வந்து கோரியான்னு ஒன்று சொல்லுவோம். கோரியா அதே மாதிரி பேருக்கான ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேருக்கான உண்டு. அது கோரியாங்கிறத வந்து அந்த க்ரீக் மொழிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டான்ஸுன்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து அந்த கோரியோகிராஃபி அப்படிங்கிறது பேசுகிறாங்க. ஸோ அந்த கோரியார் என்னென்னா, சும்மா இருக்கும் போதே உடம்பு ஆடுற மாதிரி இருக்கும், சும்மா உட்காந்தாலே ஆடிக்கிட்டே இருக்காங்க, என்ன சும்மாவே ஒரு இடத்துல உட்கார முடியல ஆடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவான் சின்ன பசங்க. அது சில பேர் வயசானவங்களும் பண்ணும் போது வந்து ஆக்சுவலாக அது வியாதி, அதை நம்ம வந்து அது சும்மா எடுத்துக்கக்கூடாது, ஆக்சுவலாக அது வியாதி, அது மூளையில் பாதிப்பாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்குது, அவங்களால வந்து ஒரு கண்ட்ரோல், உடம்பை அவங்க கண்ட்ரோலில் இல்லை, அதை மீறி போய்கிட்டு இருக்கு. ஸோ அசைவுகள் வந்து ஓவராக அசையுது, கை அசைதோ, கால் அசையலாம், தலை அசையலாம். சில பேருக்கு நாக்கு மட்டும் அசையும், அவங்களால சாப்பிட மட்டும் முடியாது, வாயில் எதை வச்சாலும் நாக்கு தள்ளி விட்டுரும் வெளியே. ஸோ அந்த மாதிரி வந்து கோரியாங்கிறது உடம்புல எந்த பக்கத்தையும் பாதிக்கலாம், அது என்ன மாதிரி பாதிக்குதோ அதை எடுத்து வியாதி என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து சிம்டமில் வரும். இதை சிம்டம் இது வந்து அதாவது இது பிரச்சனை, இது
காரணங்கள் நிறைய இருக்குது. அது ஒரு ஒரு விதமாக வைத்தியம் பண்ணுவோம். இது இன்னொன்று வந்து சொல்கிறது டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். டிக்ஸுங்கிறத எடுத்துக்கணும். சில பசங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுவாங்க. திடீர்னு பேச அப்படின்னு சத்தம் போட்டுகிட்டே பேசுவாங்க. சில பேர் வந்து கை ஏதாவது தட்டிக்கிட்டே பண்ணுவாங்க, தோலை தூக்கிக்கிட்டே பேசுவாங்க, அந்த மாதிரி முகத்தை திடீர்னு ஆட்டுவாங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் நிறையா உண்டு. இதே வந்து சில பேருக்கு அதுவே வந்து ஜாஸ்தியாகி ஒருத்தரோட சராசரி வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு அதிகமாகலாம். ஸோ இந்த டிக்குங்கிறது நான் சாதாரணமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பட் அது அதிகமாகுது, அது ஒருத்தரோட தினசரி வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்குதுன்னா அது வந்து வியாதி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதையும் வந்து இந்த டிக் டிஸார்டர்ஸ் அதுவும் இதோட சேர்ந்தது தான். ஸோ இப்போது இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த அசைவு கோளாறுகளுக்குள்ளே அடங்கும். இதை தவிர சில டைப்புக்கு அதாவது ரொம்ப ரேரான வியாதிகள் அவ்வளோ கிடையாது. பட் இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுறோம். இப்போ கை உதறல்னு வைப்பாங்க, சரி தூக்கி தூக்கி போடுதுன்னுவாங்க, இந்த மயோக்ளோனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு டைப்புக்கும் வந்து இது இந்த சிம்டம்ஸ், அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த அசைவு கோளாறுகளுக்குள்ளே அடங்கும். பட் இதில் வந்து அது என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒழுங்கான வைத்தியம் பண்ணால் இதில் நிறைய பேர் நல்லா தினசரி வாழ்க்கை நல்லா வாழ்கிறதுக்கு வழிகள் நிறையா உண்டு. ஆனால் வந்து இப்போது இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாதி வந்து சமீப காலங்கள் மேபி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் தான் ரொம்ப இதுக்கான ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இல்லை வந்து இப்போ நிறைய வருது அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக் ஸ்டடி அதிகமாகிடுச்சா என்ன சார்? அது நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்காங்கிறது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முன்னாடி 60 வந்து இப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து 60 ஐயோ பயங்கரமாக வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து 70-80 வரைக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வயசு அதிகமாக பார்க்கின்சன் நோய் வெளியே தெரிகிற வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரியும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து இது இப்போ வயசானாதான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எல்லாருக்கும் தோணும். அப்போ வயசானதான் அடுத்து அதெல்லாருக்கும் அதான் தோணும், அடுத்து பார்க்கின்சன் வயசானாதான் வருமாங்கிறது. பட் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் ஒரு 80% பேர் வயசானவங்களில் தான் வருது. பட் அதுக்கு மீறி சின்ன வயசுலேயும் வரலாம், எந்த வயதில் வேணால் வரலாம். நாங்கள் வந்து ஒரு 4 வயசு குழந்தைக்கெல்லாம் பார்க்கின்சன் பார்த்துருக்கோம். 4 வயசில் 15 வயசில் பார்த்துருக்கோம், 25 வயசில் பார்த்துருக்கோம், 40, 50 எல்லா வயசுலேயும் பார்க்கின்சன் வந்து பார்த்துருக்கோம். அந்த பார்க்கின்சனுங்கிறது இந்த சொன்னேன், இந்த ஸ்லோவாகிறாங்க, கை நடுக்கம் ஆகுது, நடுநிலையாக இருக்க முடியல, இதெல்லாம் வந்து எந்த வயசில் வேணாலும் வரலாம், காரணத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த காரணங்கள் ஒன்றுக்கும் மாறும். ஒரு வயசில் வரும்போதும் ஒரு காரணங்களால் வரலாம். ஸோ இப்போது ஆனால் நம்ம காமனாக பார்க்குறது வந்து 50-60 வயசுக்கு மேலே வர்றது தான் ரொம்ப காமன். இப்போது இது நீங்கள் சொன்னீங்க குழந்தைங்களுக்குலாம் கூட வரும் சார், அது கான்ஜெனைட்டல் டிசைஸ் மாதிரி ஏதாவது அது வந்து அவங்களுடைய ஜீன்ஸ்லேயே இருக்குதா, அவங்களுடைய பேரண்ட்ஸோட ஜீன்ஸு வேறு யாரோட ஜீன்ஸு அதனால் வரக்கூடிய வியாதியா, இல்லை வந்துட்டு இது அவங்க குழந்தைய சரியாக வளர்க்காதவங்களுடைய பிரச்சனையா? இப்போது சின்ன பசங்களுக்கு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி இது 90-95% வந்து மரபணு பிரச்சனைகள், அதாவது ஜெனட்டிக் பிரச்சனையினால் வர விஷயம். அது ஜெனட்டிக்கில் வந்து 2-3 வகைகள் உண்டு. அதாவது அப்பா அம்மா 2 பேர்ட்டையும் இருந்தால் தான் வருங்கிறது ஒரு டைப், ஆட்டோசோமல் ரிசெசிவ்னு சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட இருந்தாலே வரலாம், ஆட்டோசோமல் டாமினன்ட்னு சொல்லுவோம். அதிலே மாதிரி மைட்டோகாண்ட்ரியன் இன்னொரு டைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வியாதிகள் அந்த மரபணு பிரச்சனைகளில் டைப் இருக்குது. அதில் வந்து சில டைப்பில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வியாதி வெளியே தெரியலாம். ஸோ அந்த மாதிரி மரபணுனால வர்றது தான் சின்ன குழந்தையில பாதிக்கிறதுக்கு மோஸ்ட் காரணம். மிச்சம் இருக்க அந்த 5% வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்காய்ச்சல் வர்றது. சின்ன குழந்தைங்களுக்கு மூளைக்காய்ச்சல், அது வைரஸ் காய்ச்சல் வந்ததுன்னா, எஸ்பெஷலி வந்து ஒரு ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் அவ்வளோ காமன் கிடையாது, கொஞ்சம் அவ்வளோ கிடையாது, பட் அதில் வரலாம். டெங்கு காய்ச்சலால் கூட வரலாம். டெங்கு காய்ச்சல்லையும் நாங்கள் பார்க்கின்சன் வந்து பார்த்துருக்கோம். அதை மீறி வந்து மாத்திரைகள், அதாவது சில மருந்துகளுக்கு சில நல்ல மருந்துகள் நிறைய பேருக்கு வேலை பார்க்கும், சில பேருக்கு இதோட சைடு எஃபெக்டாகவே இந்த பார்க்கின்சன் ரியாக்ஷனாக வரலாம். ஓகே நேயர்களே, இப்போ வந்து நீங்களும் வந்து டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னால் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசுங்கள். முதல்ல நேயர் இருக்கார் போல இருக்கு இல்லையா, அவர்கிட்ட பேசிடலாம். முதல்ல வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம், பேசுங்க. ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, கட் பண்ணிவிடுங்கம்மா. இப்போ நான் டாக்டர்கிட்ட வந்துட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். நேயர்களே, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு நேர் வராரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வணக்கம், கட் ஆகிடுச்சுமா. ஓகே
சரி, நம்பர் சொல்லுங்கள் முதல்ல. அவங்களுக்கு நேயர்களே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2499-101-4 24991014 மற்றும் 29860038 29860038. நேயர்களே, நாம் இப்போ கேட்டுட்ருக்கிறது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் யூஎம் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய கருத்துக்களை. இப்போ அவர் வந்துட்டு நிறைய பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பற்றியும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் பற்றியும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அவர் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கிறாரு. நம்ம வந்துட்டு அதனால் அவரை இன்டரப்ட் பண்ணாமல் அடுத்த கேள்விக்கு நம்ம குயிக்காக போயிடலாம். ஓகே, நீங்கள் சொன்னீங்களே சார் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, ஸ்ட்ரோக்கும் பேராலிசிஸும் ஒன்றா? இப்போ பேராலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசைக்க முடியல, அதுதான் சிம்பிளுங்க சொல்லணுன்னா. அசைக்க முடியல, ஒரு கையை வந்து அசைக்க முடியலன்னா அது பேராலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேராலிசிஸ் எந்த வழி வேணால் வரலாம். ஒரு கை கால், ஒரு பக்கம் கை கால் வரலாம், 2 கால் வரலாம், பேராபெரசிஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாமே 2 கை 2 காலும் பாதிக்கலாம், குவாட்ரிபெரசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த பேராலிசிஸ்க்கு ஒரு காரணம் தான் ஸ்ட்ரோக். அதில் காரணங்கள் சில இருக்குது. அதாவது காரணங்கள் வந்து இந்த குழந்தைகள் பிறக்கும் போது பாதிப்பு, அதாவது பிறவியில் பாதிப்புகள் ஏற்பட்டால் அந்த செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவோம். அது பிறக்கும் போது வந்து மூளைக்கு ஒழுங்காக ஆக்சிஜன் போகாமல் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லாமல் பாதிப்புகள் ஏற்படலாம் அந்த பிறவி டைமில் அப்படின்னு. ஸோ அதில் செரிப்ரல் பால்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து சின்ன குழந்தைங்களில் வந்து இந்த மாதிரி பேராலிசிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஓகே, ஒரு நேயர் இருக்கார், அவர் என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம். வணக்கம், பேசுங்க. டாக்டர் கிட்ட பேசுங்க. பேசுங்கம்மா. வணக்கம் சார், கேட்க சாந்தி பேசுறேன் டாக்டர் கிட்ட. டாக்டர் ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். அப்பாவுக்கு வந்து 57 வயசு ஆகுது டாக்டர். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஆல்கஹால் பழக்கம் இருக்கு. கை நடுக்கும் ஒரு 6 மாசமா இருந்துச்சு. சரியா டாக்டர் கிட்ட பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தா எல்லாம் நார்மலா இருக்கு. இபி அது வந்து 31.48 இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது எதனால டாக்டர் இருக்கும்? புரியலங்க, எது 31.48 இருக்குன்னு சொன்னாங்க? EPO எரித்ரோபோய்டின் அப்படின்னு ஒரு டெஸ்ட். அது மட்டும் 31.48% இருக்கு. ஸோ அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது வேற ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு இன்னும் நிறைய டெஸ்ட், மியூட்டேஷன் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எடுக்கலாமா இல்லை எதனால கை நடுக்கம் இருக்கு, இது ஏன் அதிகமா இருக்குன்னு கேட்கலாம் டாக்டர். இங்கே அந்த அதான் நான் சொன்ன மாதிரி கை நடுக்கங்களுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ஆல்கஹால் பகிர்வது, அதனால் வரலாம். மதுபானம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கை நடுக்கங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அது ஏன்னா மூளையில் ரொம்ப வருஷங்களாக குடிக்கிறவங்களுக்கு வந்து மூளையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அந்த நடுக்கங்கள் ஏற்படலாம். அதனால் வந்திருக்காங்கிறதுக்காக பார்க்க சொல்லியிருக்கலாம். அதை தவிரவும் சில நியூட்ரிஷன் கம்மியாகிறவங்களுக்கும் இந்த கை நடுக்கம் உருவாகலாம். நான் சொன்ன மாதிரி கை நடுக்கத்துக்கு பார்க்கின்சனும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கு அந்த நடுக்கத்தில் டைப்ஸ் இருக்குது. அது எந்த மாதிரி நடுக்கம் அப்படிங்கிறத வச்சு தான் அது என்ன காரணங்கிறத பார்க்கணும். அதனால் நீங்கள் அந்த நரம்பியல் நிபுணர்கிட்ட காட்டினீங்கன்னா அவர்கிட்ட ஃபாலோ பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாருங்கிறது கேளுங்க. அதுக்கு ஏற்ற டெஸ்ட் எதுவும் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்றதை பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். இந்த EPO அது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா டாக்டர்? EPOக்கும் இந்த கை நடுக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தீர்மானமாக சொல்ல முடியாது. பட் ரொம்ப ரேரான விஷயம் அது. EPOங்கிறது ரத்தம் சுரக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டா அவருக்கு? இல்லை டாக்டர். சரி, யூஸ்வலாக வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு EPO கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேறு காரணங்கள்னாலையும் EPO அதிகமாகலாம். பட் அதனால நடுக்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரேர். அது வந்து ரொம்ப காமனான ஒரு வியாதி கிடையாது. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்யூ டாக்டர். ஓகே, இன்னொரு நேயர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம், பேசுங்க. ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுகிறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. உடல் அந்த நரம்பு வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வயது 57 ஆகுது. எப்பொழுதுமே ஷேக்கியா இருக்கு. அந்த கை ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கும் பொழுது, அப்புறமா கழுத்து, இதெல்லாம் சீரியஸா ஆடிட்டே இருக்கு. அண்ட் எவ்ரி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கழுத்த ஒரு மாதிரி செய்யறாரு. அது அந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா இருக்கு. அவர் கண்ட்ரோல் பண்ணணும்னு பண்றாரு, பட் இட் இஸ் நாட் அலோவிங். ஸோ இது எதனால அப்படி இருக்கு? இது வந்து சிவியர் கண்டிஷனா? இதுக்கு டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துக்கணுமா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
இந்த நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு அந்த ட்ரெமர், அதாவது கை நடுக்கம் ட்ரெமரும் இருக்குது, தலை திரும்ப அந்த டிஸ்டோனியான்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து இருக்குது அவருக்கு. இது சில காரணங்களில் வரும். அது காரணங்கள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் வேறு யாருக்கும் இருக்கா, வேறு விஷயங்கள் எதுவும் இருக்காங்கிறதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கணும். இது 4 வருஷமாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் தேர வேண்டிய விஷயம். அதுவும் தினசரி வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இருக்குன்னா வைத்தியம் டெஃபினட்டாக தேவை. இது மாத்திரைகள் தேவைப்படலாம். மாத்திரைகளை கண்ட்ரோல் ஆகிடுனா சில அறுவை சிகிச்சைகளும் இதுக்கு உண்டு. அறுவை சிகிச்சையும் உண்டு. ஆமாங்க. சரி. இன்னொரு டாக்டர் சார், இந்த நரம்பு தொடர்பான ப்ராப்ளம்ஸ் வந்து நார்மலா இருக்கிறவங்கள கூடுதலாக இந்த சுகர் பேஷண்ட்ஸ் சுகர் லெவல்ஸ் அதிகமாகும் போது வரும் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இப்போது நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நரம்பு பாதிப்புகள் நிறைய வகைகள் உண்டு. காமனாக வர்றது வந்து நர்வ் டேமேஜ், அதாவது டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். ஒரு 10 வருடம் சுகர் இருந்தாலே நரம்பு டேமேஜ் வர்றது உறுதி. அது வந்து நீங்கள் எவ்வளோ நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா கூட, நல்ல கண்ட்ரோலில் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக வரும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும். கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்தால் சீக்கிரமாக கொஞ்சம் சிவியராக ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் 10 வருஷம் தாண்டவங்களுக்கு எப்போ வேணால் நர்வ் டேமேஜ் வரலாம். அதை மீறி சுகர் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக்கோட வர ரிஸ்க்குமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது சுகரை கண்ட்ரோல் வைக்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி. அடுத்து இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாசன், சென்னையிலிருந்து பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இப்போ 51 வயசு ஆகுது. சொல்லுங்க. எனக்கு 18 வயசுல 3 தாட்டி ஃபிக்ஸ் வந்தது சார். சரிங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு 4 இயர்ஸ் டேப்லெட் எடுத்துக்கோங்க சரியா போயிடும் சொன்னாரு. சரிங்க. அதே மாதிரி 4 இயர்ஸ் டேப்லெட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வரல. சரிங்க. அப்புறம் ஒரு 30-35 வயசு கை மட்டும் நடுக்க வந்தது சார். சரிங்க. அதுவும் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுவும் சரி பண்ணிட்டோம் சார். எங்க பாட்டிக்கு ஆக்சுவலா வந்து பக்கவாதம் இருக்குது. சரிங்க. இப்ப எனக்கு 51 வயசு ஆகுது, எனக்கு சான்சஸ் இருக்கா சார்? அதாவது நீங்கள் சொன்னதை வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கை நடுக்கம் வந்திருக்கு, ஆனால் உங்கள் பாட்டிக்கு பக்கவாதம் வந்திருக்கு. பக்கவாதம் வந்து இன்டர்லிங்க் இருக்கா சார்? பக்கவாதத்துக்கும் ஃபிட்ஸுக்கும் யூஸ்வலாக வந்து இன்டர்லிங்க்டுன்னு கிடையாது. பக்கவாதம் வந்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம், பட் ஃபிட்ஸ் வந்தால் பக்கவாதம் வரணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் நடுக்கமே. இந்த பக்கவாதங்கிறது ஸ்ட்ரோக், அந்த ஸ்ட்ரோக் வரவங்களுக்கு நடுக்கம் வரலாம், பட் நடுக்கம் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் கிடையாது, இதே நோய் எதுவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே, இன்னொரு ஒருத்தர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ வணக்கம். பேசுறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். வரதராஜ் சார். டாக்டர் கிட்ட பேசுங்க சார். பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். கை சிப்னஸா இருக்குது, அது என்ன சாப்பிட்டா இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இந்த சாஃப்ட்வேர்னா இது கை மொத்தமாக ஸ்டிஃபாக இருக்குங்களா உங்களுக்கு? கை காலும் மறுத்து போய் நிற்கு. ஏன்னா ஈமோ போட்டதுல சைடு எஃபெக்ட் ஆகிருக்கு சார். எனக்கு கேன்சர் வந்தது. சரி 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 சரி. ஈமோ போட்டேன், அதுல எனக்கு சைடு எஃபெக்ட் ஆகிருக்கு சார். இந்த கீமோதெரப்பியில் நரம்பு டேமேஜுங்கிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை தான். நாங்கள் சுகருக்கு எப்படி நரம்பு டேமேஜ் வரும்னு சொன்னோமோ அதே மாதிரி கீமோக்கு எடுக்கிறவங்களுக்கு நரம்பு டேமேஜுங்கிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. அதை நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு இப்போ வந்து அந்த நரம்பு டேமேஜோட இந்த கேன்சர் தான் முக்கியமான பிரச்சனை. ஸோ அதை தான் முதல்ல குணப்படுத்தணும். அது சரியாகும் போது இதை வந்து நம்ம இது நடுவில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாத்திரைகளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த நரம்பு டேமேஜை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், பட் இது கீமோ முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதான் நீங்கள் இப்போ பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் இன்னும் இருந்துட்டு இருக்குன்னா பக்கத்தில் இருக்க நரம்பியல் நிபுணரை மீட் பண்ணுங்கள். அவர் எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கட்டும். நன்றி. அடுத்த காலர் இருக்கார் லைனில், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். வந்து இப்போ வந்து கையில் வந்து அந்த நரம்பு சுற்றி கிண்டு கிண்டாக்குது சார், அது எதனால் சார் வருது? கையில் திண்டாக தெரியுதுன்னா அது யூஸ்வலாக நரம்பாக இருக்காது, ரத்த நாளமாக தான் இருக்கும். நரம்பு வெளியே தெரிகிறதுங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம், நமக்கு யூஸ்வலாக வராது.
அவனுடைய கையில் திண்டா தெரியுதுன்னா அது ரத்த நாளமாக தான் இருக்கணும். வலி இல்லை, கை வீக்கம் இல்லை அப்படின்னா அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். வலி இது வலிலாம் இல்லை சார். அப்படியே காலில் கூட கொடி நரம்பு மாதிரி அப்படியே அங்கங்கே சுற்றி அப்படியே கட்டியாக இருக்குது சார். அது அதான் அது வேரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம் காலில் வரதை. அது வந்து அதிகமாக இருந்ததுன்னா டாக்டரை நான் மீட் பண்ணுங்க. பட் அது பிரச்சனை இல்லை, கால் வீக்கம் எதுவும் இல்லை, வலி எதுவும் இல்லைன்னா யூஸ்வலாக எதுவும் பண்ண தேவையில்லை. நன்றி சார், நன்றி. அதாவது இன்னொரு காலர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. நான் மீட்ல இருந்து ராஜா பேசுறேன். சொல்லுங்க. காலையில தூங்கி எந்திரிச்சா அந்த தொடை கீழே அந்த நரம்பு அப்படியே சுழிக்கிற மாதிரி இருக்கு. இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்களா கெண்டைக்காலில்? ஆமா சார், அப்படியே சுருண்டுகிற மாதிரி இருக்கு உள்ள காலில். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே இருக்கு. இந்த நீங்கள் சொல்கிறத வந்து அந்த மசில் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். உங்களுக்கு நீரிழிவு நோய் எதுவும் உண்டுங்களா? இல்லை சார், எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் வேறு இப்போ ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கால் அடிக்கடி வருது அப்படின்னா கொஞ்சம் ரத்தத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கிராம்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். டாக்டரை மீட் பண்ணி என்ன டெஸ்ட் சொல்கிறாங்கங்கிறத பாருங்கள். அது சரி பண்ணால் யூஸ்வலாக அது கண்ட்ரோல் ஆகிற விஷயந்தான். நம்ம இதை வீட்லேயே வைத்தியம் பார்க்கலாமா? வீட்லேயே வைத்தியம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு தூங்குங்க. இன்னும் இருக்காங்கிறத பாருங்கள், குறையுதான்னு பாருங்கள். சரி, ஓகே சார். ஒரு பழம் தான் சொன்னார், ஒரு டசன் சாப்பிட்றதீங்க. ஓகே ரைட், அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம், பேசுங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார் டாக்டர் கிட்ட. ஏழு கிணறு தேவா. வணக்கம் சார், டாக்டர் சார். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கங்க. எனக்கு வந்து 66 வயசு ஆகுது. சரிங்க. நாங்கள் வந்து ஸ்டாண்டிங்ல நின்று வேலை செய்கிறோம். எனக்கு ட்ரை கிளீனிங் வச்சிருக்கோம், அயன் பண்ணுறதுல. சரிங்க. இப்போ என்னன்னா காலையில் இப்போல்லாம் ஒன்றும் ஆகலை. காலையில் எழுந்த உடனே விரல்கள் அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் பெயின் இருக்கு. எனக்கு அதுக்கு அதான் இது அவர் முந்தின கலர் அதே தான் கேட்டிருந்தாரு. நீங்கள் சொல்கிறது வந்து கிராம்ப்ஸ், அதாவது நீங்கள் காலை நிறையா யூஸ் பண்ணும் போது அந்த தசைகளில் இருக்க சத்து குறையுது. அது சத்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. அது அந்த கிராம்ப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அது எழுந்துட்டு பிறகு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அப்புறம் ஆக்டிவிட்டா நைட் வரைக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. அந்த விரல்கள் மட்டும் பெயின் இருக்கு. அதுக்கு எக்ஸசைஸ் எதனா பண்ணலாமா, இல்லை டேப்லெட் எதனா இருக்கு? டேப்லெட்னா இங்கே செய்ய வேண்டிய முதல் விஷயம் வந்து சுகர் எதுவும் இல்லையங்கிறத முதல்ல ரூல் அவுட் பண்ணிவிடுங்க. அதை தான் பார்க்கணும் நம்ம. அதை தவிர வந்து கொஞ்சம் ரெகுலராக கொஞ்சம் காய்கறிகளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க டயட்டில். கூட வந்து வாழைப்பழம் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிங்க. எனக்கு சுகர் இருக்கிறதால எல்லாம் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருக்கேன் நான். இந்த சுகர் இருக்கதே இதுக்கு காரணமாக இருக்கலாம். நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுகர்னாலேயே இந்த கிராம்ப்ஸ் வர்றது அதிகமாக வரலாம். சரி சார். அதை மீறி வருதுன்னா மாத்திரைகள் தேவைப்படும். டாக்டரை மீட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த காலர் இருக்கார் லைன்ல, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார், டாக்டர் சார்ட்ட பேசலாங்களா? பேசுங்க சார். வணக்கம் சார். நான் திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பள்ளி ஹரி பேசுறேன் சார். ஒன்றும் இல்லை, நான் எனக்கு வந்து L4 L5 கொஞ்சம் தேய்மானமா இருக்கு சார். சரிங்க. எனக்கு லெஃப்ட் காலில் மட்டும் ஒரு 2 நாளா கொஞ்சம் வலிக்கு அதிகமா இருக்கு சார். லெஃப்ட் காலில் முட்டியாண்ட மட்டும் வலிக்கு லைட்டா வீக்கமா இருக்குங்க சார். அது சரிங்க. அது வந்து இதனால வர பிரச்சனைங்களா, இல்லை இது நடக்கிறதுனால வாக்கிங் போறதால வர பிரச்சனைங்களா? முட்டியில் வீக்கம் இருக்குன்னா யூஸ்வலாக இந்த டிஸ்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா வலி வர்றது ஓகே, பட் வீங்க ஆரம்பிக்குது அப்படின்னா முட்டியில் தேய்மானம் இருக்காங்கிறத பார்க்கணும். அதனால வர பிரச்சனை இருக்குங்களா சார்? வலி வர்றது வந்து இந்த டிஸ்க் பிரச்சனையில வரலாம், பட் வீக்கம் யூஸ்வலாக வராதுங்க. ஓகே, நன்றி. அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம், பேசுங்க. வணக்கம் சார், சென்னையிலேருந்து முரளி பேசுறேன். முரளி சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. சார், ஒரு லாஸ்ட் வீக்ல ஒரு ஜுரம் ஒரு நாள் அடிச்சு விட்டுது சார். அதுல இருந்து உடம்பு வந்து ரொம்ப ஒரு பலவீனமா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா தான் சாப்பிடுறோம், ஆனா உடம்பு ஒரு டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. என்ன சார் காரணமா இருக்கு? இப்போ ஜுரம் வந்தால் உடம்பு பலவீனமாகிறதுங்கிறது ரொம்ப காமன். அது ஃபெட்டீகுன்னு சொல்லுவோம், போஸ்ட் வைரல் ஃபெட்டீகு. அது வந்து சரியாகிறதுக்கு, அதுவும் சில இந்த டெங்கு மாதிரி காய்ச்சல்கள்லாம் வந்து போச்சுன்னா சரியாகிறதுக்கு 2 வாரம் 3 வாரம் கூட ஆகலாம். அது வரைக்கும் சத்தான உணவுகள், நல்ல ரெஸ்ட், தேவையான அளவுக்கு தண்ணீர், இது 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். செஸ்ட் வந்து லைட்டா பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது. செஸ்ட் வலிக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு கீழே வலிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு கன்ஃபார்மா சொல்ல முடியல, செஸ்ட் பெயினும் சொல்ல முடியல. இந்த விலைகள் மாட வலிக்குது, ஒரு அந்த நிறைய போட்டதுன்னா அந்த மாதிரி இருக்க மாதிரி அப்படின்னு அவசியம் இல்லை. பட் வலி இருக்கு, உடம்பு வலி இருக்குதுங்கிறது காமன். நெஞ்சு வலி இருக்குன்னா டெஃபினட்டாக பக்கத்தில் டாக்டரை பார்த்து எதுவும் ஹார்ட் பிரச்சனை இல்லையங்கிறத சொல்ல பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு காலர் கிட்ட போகலாம். வணக்கம், இது பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். உங்க ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க.
பண்ணிட்டேன். அப்புறம் பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில் அமல் பேசுறேன் டாக்டர். டாக்டர் நைட்ல தூங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கால் மசில்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பிடிக்குது டாக்டர். இது இந்த கரெக்டா அந்த கால் மசில்ஸ் டைட்டா போது பாத்தீங்கன்னா திடீர்னு வலிச்சுக்குது சார். ஏந்து அப்படி நின்று ஒரு ரிலாக்ஸ் ஆனவனு தான் அது ஃப்ரீ ஆகுது டாக்டர். அது படுத்து நடக்கும் போது வருதுங்களா வரது இல்லையா அந்த மாதிரி? இல்ல நடக்கும் போதெல்லாம் எப்பவுமே வராது டாக்டர். நைட்டு தூக்கும் போது இந்த பாதி தூக்கத்துல அந்த உருளைக்கிழங்கு இந்த வடகறி எல்லாம் சாப்பிட்ட போது பாத்தீங்கன்னா திடீர்னு அது ஆட்டோமேட்டிக்கா பிடிக்குது டாக்டர். அது நீங்கள் சொல்கிறது அந்த மசில் கிராம்ப் தான் வருது உங்களுக்குமே. பட் வேறு சில காரணங்களாலும் வரலாம். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு வியாதி இருக்குது. அதுலேயும் அந்த மாதிரி கால் ராத்திரியில் மட்டும் அந்த வலி வரலாம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்க்கணும், வேறு எதுவும் காரணங்கள் இருக்காங்கிறத பார்க்கணும். ஹெல்த்தியாக டயட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே சார். ஓகே. ஆனா எப்படி சார் நீங்க வந்துட்டு பாதி தூக்கத்துல வடகறி உருளைக்கிழங்குலாம் சாப்பிடுறீங்க சார்? ஈவினிங்ல இப்ப நைட்ல இரவுல பாத்தீங்கன்னா சப்பாத்தி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்சிருவாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பாதி தூக்கத்துலன்னு சொன்னீங்களே, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான். ஓகே ஓகே ரைட் ரைட். நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர்கிட்ட போகலாம். வணக்கம், பேசுங்க டாக்டர் கிட்ட. அடாடா கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இவங்க தொடர்ந்து ஒரு 4 காலர்ஸ் வந்துட்டு இந்த கிராம்ப்ஸ் அப்படின்றத பற்றி அவங்க கேட்குறாங்க. குளிர்காலத்தில் மட்டும்தான் கிராம்ப்ஸ் வருமா? கிராம்ப்ஸ் குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் கிராம்ப்ஸ் வருமா? கிராம்ப்ஸுங்கிறது எதில் வேணால் வரலாங்க. இந்த கிராம்ஸுக்கு அதாவது நான் சொன்னேன், நம்ம காமனாக சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப இந்த அவர் ஒருத்தர் சொன்னார், இந்த இஸ்திரி வண்டி வச்சுருக்கேன் நின்றுட்டே இருப்போம் அப்படின்னு. ஸோ நின்றுட்டே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு மேரத்தான் ஓடுறாங்க. இப்போ எல்லோரும் வந்து இந்த வாரம் சென்னை மேரத்தான் நடந்துச்சு. அதை ஓடிட்டு வந்துட்டு எனக்கு கால் இழுக்குதுன்னா இழுக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சத்து அதுலேருந்து போயிருக்கு. அதில் உள்ள வந்து அந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாம் வந்து பயங்கரமாக குறையும். ஸோ பாடி வந்து யூஸ் பண்ண மசில் வேலை பார்க்க உள்ளே இருக்குன்னு போயிட்டே இருக்கும். அது உள்ளே வெளியே போனோடனே மசிலால் அது ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அதுதான் கிராம்புங்கிறது வருது. ஸோ அதனால தான் காமனாக வந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னரு இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் நின்று வாழைப்பழம் சாப்பிட்டுருப்பாங்க. இருந்தாலும் அவ்வளோ எனர்ஜி போகும்போது அந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் வந்து அவ்வளோ சத்து அதிகமாக இருக்குது வாழைப்பழத்தில். அதனால தான் வந்து அடிக்கடி கிராம்ப்ஸ் வரவங்களுக்கு அதை சாப்பிட சொல்லுவோம். பட் என்ன பிரச்சனைனா வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறும். அதனால தான் சுகர் முதல்ல இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கும் கிராம்ப்ஸ் வர்றது ரொம்ப காமன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, அது அடுத்த காலர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கே கூட வந்து நைட்டில் வந்துட்டு தூங்கும்போது காலில் கிராம்ப்ஸ் வந்துடுது. இவர் சொன்னார் ஒருத்தர் லாஸ்ட் கால், எழுந்து நின்று கொஞ்சம் காலை உதறினா சரியாக போயிடும். அது வந்து சரியாக போயிடுது. ஆனால் எனக்கு பிளட் ப்ரெஷரும் இல்லை, இதுவும் இல்லை. இதுக்கு வாட் ஆர் த அதர் பாசிபிலிட்டிஸ்? அதர் பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்க, அதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து நீங்கள் ஈவினிங்கில் என்ன ஆக்டிவிட்டி, எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ரொம்ப வந்து வாட்டர் ஒழுங்காக குடிக்கிறீங்களா, டீஹைட்ரேட்டடாக இருக்கீங்களா, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கணும். தூக்கம் ஒழுங்காக இருக்கா. ஸோ வந்து சில பேர் வந்து தூங்குறது வந்து என்ன ஆகும், டீப் ஸ்லீப்பை ஒழுங்காக போக மாட்டாங்க. ஸோ வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னா டீப் ஸ்லீப் போக மாட்டாங்க. ஏன்னா டீப் ஸ்லீப் போய் வந்தால் தான் பாடி ஃபுல் ரெஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. டீப் ஸ்லீப்பை டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த பாடி ரெஸ்ட்டு கிடைக்காது. ஸோ அப்போ பாடி வந்து ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகிருக்காது. அப்போ வந்து கிராம்ப் வர வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு. அதை மீறி சில விஷயங்கள் தான் சொன்னேன். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அதாவது கால் வந்து படுத்தாலே எனக்கு வந்து கால் வந்து இழுக்குது, நடந்தால் ஒன்றும் தெரியல, எஞ்சி அப்போ விறுவிறுன்னு இருக்குது, அவனை எஞ்சி நடக்க ஆரம்பிச்சேன்னா நல்லா ஆகிடுது, படுத்தாலே கால்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி இருக்குள்ளே குடையிற மாதிரி இருக்குன்னுவாங்க. அது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம். அதாவது ரெஸ்ட்லெஸ் லெக் அது பேர்லேயே இருக்குது. கால் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, சும்மா இருந்துச்சுன்னா பிரச்சனை வருது அப்படின்வாங்க. ஸோ அது லெக்கில் மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சிவியரானால் கையில் வரும். சில பேருக்கு காமனாக நைட்டில் தான் வரும். ஆனால் வந்து அதுவே ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா பகலில் படுக்கும்போது கூட வரும். சும்மா உட்காந்துருக்கும் போது கூட காலில் இழுக்குது, எஞ்சி நடந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டை தூங்க மாட்டாங்க, நடந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுவும் வந்து ஆக்சுவலாக ஒரு தனி வியாதி. அது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் கூட தனி வியாதி. அதுக்கு காரணங்கள்னு பார்த்தா நிறையா இருக்குது. இந்த சுகரில் வரும், காலில் நர்வ் டேமேஜ், வேறு எந்த நேரத்துனாலும் நர்வ் டேமேஜ் வந்தால் வரலாம். இப்போ அயன் சத்து கம்மியான வரலாம். இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் வந்து ஒரு பார்க்கின்சனோட அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு பார்க்கின்சன் வரலாங்கிறதெல்லாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோமுங்கிறது ஸோ அது எல்லாத்தையும் கிராம்ப்னு சொல்லிட மாட்டோம். அதனால தான் அது ரொம்ப தீவிரமாக எப்படி வருது, எப்போ வந்துச்சு, எப்போ உங்களுக்கு அந்த வலி வந்துச்சு, என்ன பண்ணால் நல்லா ஆகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகள். நான் தான் சொல்லுவோம், நியூராலஜிஸ்ட் ஆஃபீஸ் வந்தால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி உட்காந்து அத்தனை கேள்வி கேட்போம். நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு 10 கேள்வி கேட்போம். அது வந்து பேஷண்ட்லாம் சில பேர்லாம் கோச் என்ன நீங்கள் இத்தனை கேள்வி கேட்குறீங்க, நான் தான் சொல்கிறேன் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் கடைசியில் நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம்னு சொல்லிடணும் சார். அதனால் அப்படி சொன்ன எல்லோரும் ஒத்துப்பாங்க. ஓகே, அடுத்து ஒரு காலர் இருக்கார் லைனில், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க. பேசுங்க சார், பேசுங்க பேசுங்க சார்.
சார் உங்களுடைய இப்போ ஃபோன் சிக்னல் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நகர்ந்து பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், பேசுங்கம்மா. சார் எனக்கு வந்துட்டு இந்த பிஎஸ்ஆ காலில் வந்து ஒரே இந்த தொடையிலேருந்து கீழே பாது வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சு எப்படி இருக்கு சார்? அது மாதிரி இருக்குங்க சார். இந்த 2 கால்லையுமா ஒரு கால்லையாம்மா? ஒரு காலில் மட்டும் சார், பிஎஸ்ஆ காலில் மட்டும்தான் சார் அப்படி இருக்கு. பீச்சங்காலில் மட்டும்தான் இருக்குது. ரைட்டு. ஆமாங்க சார். கரண்ட் அடிக்கிற மாதிரி என்ன உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் முடியுதா உங்களால்? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மாதிரி கொஞ்ச நேரம் கூட நீட்டி உட்கார முடியல சார் அந்த கால் வந்துட்டு. அந்த மாதிரி இருக்குன்னா யூஸ்வலாக நாங்கள் சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். அதாவது நரம்பு வந்து ஒரு இடத்துல இரிட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். சில விஷயங்கள் அதை கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஒழுங்காக நரம்பியல் நிபுணர் யாரும் நல்ல டாக்டரை பார்த்து மீட் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சம் டெஃபினட்டாக பார்க்கணும் அது என்ன காரணங்கிறதுக்கு சயாட்டிக்காக்கு. இன்னொரு கேள்விங்க சார், வந்து இப்போ வந்து எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லா ஒரே டயர்டு சார். முட்டி வலி இருக்கு, இந்த மாதிரி ஷோல்டர்ல வலி, இடுப்புல வலி, அது மாதிரி ஜாயிண்ட் வலி அதிகமா இருக்குங்க சார். எதனால? ஜாயிண்ட் வலி இருக்குனாலும் அது இருந்துக்கிட்டே இருக்கா இல்லை இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல சார், இப்ப கொஞ்ச நாளா தான் சார் அது மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி மூட்டு வலி மட்டும் தான் சார் இருந்துச்சு. அதையும் அதையும் நிறைய விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஏன் இந்த ஜாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி வலி வருதுன்னா வேறு எதுவும் வியாதிகள் இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் டெஃபினட்டாக. ரொம்ப அது யூஸ்வலாக சில பேருக்கு வந்து ரொம்ப வேலை பார்க்குறதுனாலேயே இந்த மாதிரி உடம்பு வலிகள் வரலாம். அதை மீறியும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார், நான் வீட்டில் தான் இருக்கேன். அதான் ரெஸ்ட் எடுக்கும் போதே அப்படி ஆகுது அப்படின்னா வேறு வியாதிகள் இருக்காங்கிறத பார்க்கணும். டாக்டரை மீட் பண்ணுங்க, அதுக்கு சொல்கிற டெஸ்ட்டுகளை எடுத்து பாருங்க. நன்றிம்மா, நன்றி. அடுத்த காலர்கிட்ட போகலாம். வணக்கம், பேசுங்க டாக்டர்கிட்ட. சார் சென்னையிலேருந்து பேசுகிறேன். வணக்கம்மா. பாப்பா 10th படிக்கிறாங்க. ரொம்ப தலை வலிக்குதுன்றாங்க சார். நரம்பு வீக் ஆனால் தலை வலிக்குமா சார்? தலைவலி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கனாலே அந்த வலி ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த வயசில் வந்து 10வது படிக்கிறாங்கன்னா இன்னும் 15-16 வயசு இருக்குமா அவங்களுக்கு? ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த வயசில் வந்து இந்த மைக்ரேன் வியாதி, அதாவது ஒத்த தலைவலி வந்து காமனாக ஆரம்பிக்கிற நேரம். ஸோ இந்த தலைவலி அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நியூராலஜிஸ்ட், அதாவது நரம்பியல் நிபுணரை பாருங்கள். அது மாத்திரைகள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அது கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வியாதி இருக்குன்னா டெஃபினட்டாக வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். கை கால் அப்படியே மரத்து போகுதுன்றாங்க, கால் இழுக்குதுன்னு சார். ஒருவேளை இது ஓவராக படிக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா சார்? நரம்பு படிக்கிறதுனாலன்னு இல்லை, டென்ஷனால் வந்து ஜாஸ்தி ஆகலாம். இருக்கிற தலைவலி வந்து அதனால் வராது, பட் இருக்கிற தலைவலி டென்ஷனால் ஜாஸ்தி ஆகலாம், தூக்க இன்மையினால ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். இது கொஞ்சம் இவ்வளோ கஷ்டம் வர்றாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வைத்தியம் தேவை அவங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. அடுத்த காலர்கிட்ட போகலாம். வணக்கம். இது அடாடா கட் ஆகிடுச்சு. இருக்காங்களா? ஓகே, சரி சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மைக்ரெயின் அப்படின்னு சொன்னீங்க. இயல்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தான் நான் கூட கேட்டிருக்கிறேன். இந்த மைக்ரெயின் ஹெட்டேக் யங்ஸ்டர்ஸ், அது இது யங்ஸ்டர்ஸ்க்கான வியாதி மட்டும்தானே? அது மைக்ரெயினுங்கிறது அதே தான். இது எந்த வயசில் வேணால் வரலாம். காமனாக நம்ம பார்க்குறது வந்து அந்த ஒரு டீனேஜ் வயசுன்னு சொல்லுவோம், வாலிப வயசில் தான் ஆரம்பிக்கும். பட் வயதானவங்களுக்கு வரலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வரலாம். என்ன பிரச்சனைனா வந்து இப்போ ஒரு நம்ம பாட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் தைலம் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அப்போ தலைவலிக்கும், தைலம் தேய்ச்சா சரியாயிடுன்னு இருக்கும். எப்போ கேட்குன்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் 5 நாள் தலைவலிச்சுக்கிட்டு இருக்கும், 5 நாள் தலையம் தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியாயிடுச்சுன்ட்டு. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசில் வந்து பயங்கரமாக தலைவலிக்குது, என்னால் முடியவே இல்லைன்னுவாங்க. அப்போ கேட்டால் என்ன, ஆமாம் புதுசுன்னுவாங்க. அப்போ உட்காந்து நாங்கள் விசாரிச்சா தான் தெரியும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி இருந்துகிட்ருக்குன்னு. ஸோ ஆரம்பம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த டீனேஜ் வயசில் தான் இருக்கும். பட் அது பிரச்சனையாக தெரிகிறது வந்து சம்டைம்ஸ் லேட்டாக கூட தெரியலாம். அதனால் வந்து அது ஏன்னா திடீர்னு 60 வயசில் ஒருத்தர் வந்துட்டு புதுசாக தலைவலிக்குதுன்னா நாங்கள் வேறு விஷயங்கள், அதாவது உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் தான் முதல்ல யோசிக்கணும். உள்ள ஸ்ட்ரோக் வந்திருக்கா, மூளையில் எதாவது ரத்தம் கசிஞ்சிருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் யோசிக்கிறோம். பட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மைக்ரெயினுங்கிறது ஒத்த தலைவலி சின்ன வயசில் வந்து லேசாக இருந்திருக்கும், போக 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 அதிகமாகி பிரச்சனையாக வெளியே தெரிகிறது சம்டைம்ஸ் லேட்டாக தெரியலாம். இப்போது ஒரு சாதாரண தலைவலிக்கும் மைக்ரெயின் தலைவலிக்கும் எப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? மைக்ரெயின் அதாவது ஒத்த தலைவலியோட அந்த எப்படி அதுக்கு கண்டுபிடிக்கிறது, அதை க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 4 விஷயம் சொல்லுவோம். அதாவது தலைவலி வந்து அடிக்கடி வரணும், ஒரு 5 தலைவலியாவது வந்திருக்கணும். ஒன்றும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 தலைவலின்றது எத்தனை 5 தடவை வந்திருக்கணும், அவ்வளோதான். அது எத்தனை நாள் வேணால் இருக்கலாம், 5 வருஷத்தில் கூட இருக்கலாம் உங்களுக்கு. பட் 5 தடவை வந்திருக்கணும். அந்த ஒரு தடவையும் வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும் தலைவலி. அது வந்து கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம் அந்த ஒத்த தலைவலிங்கிறது. அதாவது மாடரேட் இன்டென்சிட்டி, அதாவது வலி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லேசாக தாங்க முடியணும். பட் ஆனால் கொஞ்சம் பாதிக்கிற அளவுக்கு வலியாக இருக்கணும். அதாவது மாடரேட், மினிமம் மாடரேட்.
மாடரேட் டு சிவியர். அது சிவியருங்கிறது முடியவே முடியலன்னு சில பேர் தலையை பிடிச்சிட்டுலாம் உருளுவாங்க, அந்த அளவுக்கு கூட இருக்கலாம். ஸோ வந்து தாங்க முடியுது, பட் அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு வலியாக இருக்கணும். கூட வந்து சில விஷயங்கள் இருக்கும், அதாவது வந்து கொமட்டுற மாதிரி ஃபீலிங் இருக்கும். சில பேர் வந்து எனக்கு வந்து வண்டியில் போனாலே வந்து தலைவலி வரும், வாந்தி வந்துட்டால் சரியாயிடுவாங்க. அந்த வண்டியில் போனால் தலைவலின்னு விட்டுருவாங்க. அந்த வண்டியில் போனால் வரது ஒத்த தலைவலி, வண்டி போகிறதுனால ஜாஸ்தி ஆகுது, அவ்வளோதான். ஸோ அந்த ஒத்த தலைவலி வந்து அந்த வாந்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப காமன். சில பேருக்கு வாந்தியாக வராது, வெறும் அந்த ஃபீலிங் மட்டும், அந்த நாசியான்னு சொல்லுவோம், அந்த ஃபீலிங் மட்டும் இருக்கும், கொமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு. சார் இப்போ வந்து இந்த நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காலில் இந்த ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி வருது, இல்லை இந்த நரம்பு கொஞ்சம் புடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வியாதி ஒன்று வருது அப்படின்னா அதை என்ன சார் சொல்கிறோம் நம்ம? நீங்களும் கடைசியில் நரம்பு புடச்சிட்டு இருக்குன்னு வந்துட்டீங்க. நான் சொல்லிட்டேன் வேற. அதான் அது நான் சொன்ன மாதிரி ரத்த நாளம் புடச்சலார வராது. ஆனால் பார்த்தா வந்துட்டு அது நல்ல கால்லேயே வந்துட்டு நீட்டாக தெரியும். அது தெரியுது வந்து அது ரத்த நாளம் விரிஞ்சு அதுதான் புடச்சலார வருது. அது விரிஞ்சிருக்கு, ரத்த நாளம் விரிஞ்சிருக்கு. ஸோ அது வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கெட்ட ரத்தத்தை கொண்டு போகிற விஷயம். அது அது வந்து அது பேர் வந்து வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அது ரொம்ப நேரம் நிற்கிறதுனால வந்த பிரச்சனை தான். அப்படி இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை பண்ணுது, அதாவது காலில் வீக்கம் வருது, கால் வீங்க ஆரம்பிக்குது, காலில் வலி வருது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது அடிக்கடி புண்ணாகுது அப்படின்னா அதுக்கு வந்து தீர்வு வந்து ஆக்சுவலாக ஆப்ரேஷன் பண்ணுறது தான். வாஸ்குலர் சர்ஜன் அவங்க பண்ணுவாங்க. அந்த ரத்த நாளத்தை கிளியர் பண்ணி விட்டுட்டாங்கன்னா திரும்பி அந்த மாதிரி ரத்தம் வந்து வீங்காமல் இருக்கும். அதுக்கு தீர்வுங்கிறது அதுதான், இந்த வேரிகோஸ் வெயினுக்கு தீர்வு இந்த ஆப்ரேஷன் தான். மாத்திரைகளில் அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ அந்த வருது அப்படியே அது கூட பிரச்சனையும் சேர்ந்து வருது, வலி இதெல்லாம் வருதுன்னா யூஸ்வலாக ஆப்ரேஷன் தேவை இருக்குது. ஓகே, இன்னொரு நேர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கள் சார். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கை நம்ம 5 விரல் லெஃப்ட் ஹேண்டு 5 விரல் மடக்கிற இடத்துல அந்த நரம்பாண்டை வந்து வலி எடுக்குது. அதே மாதிரி இந்த காலுடைய ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் லெக் உடைய அந்த விரல் இருக்கிற மேல் பகுதி வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. அதே ஏதோ இது ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிங்களா இல்லை? ஏன்னா என்னுடைய மாமாவுக்கு வந்திருக்கு, என்னுடைய பாட்டிக்கும் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ அதனால இது உன்னுடைய அறிகுறிங்களா இல்லை எப்படி சார் இது? இப்போ ஸ்ட்ரோக்கில் வந்து வலிங்கிறது ஒரே வலி தலைவலி மட்டும்தான், அதை மீறி எந்த வலியும் ஸ்ட்ரோக்கில் வராது. மரத்து போகிறது வந்து ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக இருக்கலாம், பட் அதுவுமே வந்து சில டைப் ஆஃப் மரத்து போகிறது தான் அப்பப்போ வருது போலிங்க சார். இது வந்து என்னன்னா அந்த நீங்க சொல்ற மாதிரி வெயின்ஸா கூட இருக்கலாம். அது நரம்பு அந்த மேல் பகுதி இந்த இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்சி கட்டுறதுக்கு பக்கத்து இடம், அந்த விரல் சேர்ற இடம், அந்த இடம் வலிக்குது. அதே மாதிரி கால்லயும் அந்த பாதம் கழுவுறப்ப அந்த மேல வைப்பாங்க, அந்த இடம் அந்த விரலுக்கு மேல. நீங்கள் சொல்கிறது வந்து இந்த எலும்புல இருக்க வலி மாதிரி தான் தெரியுது, நீங்கள் சொல்கிற நரம்பு வலி மாதிரி தெரியல. இதுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனா இந்த விரலை மடக்கி இப்படி மடக்கி விரிச்சோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அது ஏன்னா போய் நம்ம ரிலேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்ததுனால அது கொஞ்சம் இதனால இருக்கணும். அதான் இதை இருக்க ஸ்ட்ரோக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஓகே சார். இது செக் பண்ணி பார்க்கலாமா சார்? எதனா டெஸ்ட் இருக்குங்களா? இது எதனா பிளட்ல கிளாட் ஏதாவது இருக்குமா? இது பிளட் கிளாட்டா இருக்க வாய்ப்புகள் கம்மி தான், பட் வலி இருக்குன்னா டாக்டரை பாருங்க, அவங்க பார்த்துட்டு வேற எதுவும் பிரச்சனைக்கு இருக்காங்கிறத பார்க்கட்டும். சரியா? சரிங்க சார். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க டாக்டர் கிட்ட. பேசுங்க, லைன்ல இருக்கீங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்மி வட்டம் ஒன்னுபுரம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நார்மலா இந்த நெட்டெல்லாம் உடைக்கிறாங்க கையில விரல்ல எல்லாம், அதெல்லாம் செய்யலாங்களா செய்யக்கூடாதுங்களா சார்? செய்யலாம். அது ரொம்ப செஞ்சீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கார்டிலேஜ்னு சொல்லுவோம், அதெல்லாம் தேய்மானம் ஆகலாம். அதனால வந்து ரொம்ப பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. மாசத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கலாமா அப்படின்னு கணக்கு எதுவும் கிடையாது. அது நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இல்லாமல் இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அதை பொறுத்து. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அதோட வாய்ப்புகள் கம்மி, அவ்வளோதான். ஏன் சார் அது செஞ்சுக்காம இருக்க முடியாதா உங்களால? அது அந்த மாதிரி செய்யாம இருக்க முடியாதா? பழக்க தோஷமா உங்களுக்கு? இல்லைங்க சார், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அந்த நெட்டை உடைக்கணும்னு சொல்லுவாங்க வீட்டுல பெரியவங்க. சரி, ஓகே ரைட்டு, கேட்குறேன். சரி ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. திருமதிசை குண்டுமேடு விஸ்வநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கண்ணு டப்பன்னு ஆச்சுங்க சார். போல. சரிங்க. ஹலோ, சொல்லுங்க.
தப்புன்னு அடிச்சுக்கான். ம் இப்போ நாலாவது செக்கிங் டாக்டர் கிட்ட எல்லாம் போன இதெல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. அது சுத்தமா பாரதில்ல, அது சுத்தமா போயிடுச்சு சார் அவருக்கு. ம் அது என்ன ப்ராப்ளம் சார்? பார்ப்போம். அது நீங்கள் சொல்கிறத பார்த்து அந்த ஒரு நாங்கள் பிளெஃப்ரோஸ்பாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கண் வந்து தானாக மூடிக்குது, திறக்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குங்களா இல்லை துடிச்சுக்கிட்டே இருக்குங்களா? இல்ல அதான் ரப்ப தான் சொல்கிறேன். ரப்ப வந்து மூடியே இருக்குதா இல்லை வந்து துடிச்சுக்கிட்டே இருக்குங்களா? துடிச்சுக்கிட்டே இருந்து அப்படியே அதாவது கோழி அறுத்தா எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடிச்சு இப்போ 4 அடிவில் இப்போ கண் பார்வையே போச்சு, 2 கண்ணும் போச்சு. அப்போனா வேற பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வைத்தியம் பண்ணியிருக்காங்களா? எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தாச்சு. மாலை நோய், நரம்பு ஃபால்ட்டு, இதெல்லாம் சூத்து பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நரம்பு ஃபால்ட்டு தான். பட் நரம்பு ஃபால்ட்டு தான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் லேட்டாக ஆச்சுன்னா சம்டைம்ஸ் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான். வியாதியை பொறுத்து இருக்குங்க. ஒரு வியாதியும் ஒரு மாதிரி வைத்தியம் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, நன்றி. அடுத்த காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க. வணக்கம். சொல்லுங்க. ஆமாங்க, வணக்கம். நான் கும்பகோணத்துலேருந்து ராஜா பேசுகிறேங்க. பேசுங்க ராஜா. என்னன்னு மனைவிக்கு மனைவின்னு பயந்துல அவரே கட் பண்ணிட்டாரோ? அடுத்த ஒருத்தர் லைன்ல இருக்காரு, பேசுங்க சார் டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அதாவது நைட்லயோ பகல்லையோ நான் தூங்கிக்கிட்டு இருந்தா இந்த கால் வந்து இந்த ஷேக்கப்ஸ் அது மாதிரி உதறது. நல்ல தூக்கத்துல இருப்பேன், திடீர்னு உதறும். 2 கால் உதறதுங்களா, ஒரு கால் உதறதுங்களா? லெப்டோ ரைட்டோ ஏதோ ஒண்ணு. தூக்கி போடுதுங்களா இல்ல உதறிக்கிட்டே இருக்கா விடாம? உதறுது. ஒரு 2 செகண்ட் தான் உதறுது. அதுக்கப்புறம் தூக்கம் கலைஞ்சு போகுது. சரி சரி சரி. அடுத்தது லெப்ட் கையில இப்ப கொஞ்ச நாளா என்ன ஆகுதுன்னா இந்த ரிஸ்ட் இதுக்கு மேல ஒரு பிளாக் மாதிரி இருக்குது. சரி சரி. பிளாக் மாதிரி இருக்குது. சரி. வலிக்குது, அந்த இடம் வலிக்குது. அந்த இடத்த வந்து கைய தொழட்டியோ இல்ல தட்டியோ இது பண்ணா கொஞ்ச நேரத்துல சரியாயிடுது. சரி. இந்த வலிக்கும் நரம்புக்கும் மோஸ்ட் சம்மந்தம் இருக்காது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. இந்த துடிக்கிறது வந்து என்னன்னு பார்க்கணும். அது எப்பயாவது தான் வருதுன்னா சில பேருக்கு தூக்கத்தில் வந்து சில பேர் தூங்கும்போது திடீர்னு ஜக் அடிச்சு எந்திரிப்பாங்க, அது காமனான விஷயம். பட் ரொம்ப அடிக்கடி ஆகுது அப்படின்னா வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்காங்கிறத பார்க்கணும் நம்ம. சரிங்களா? டாக்டர் நரம்பு டாக்டரை மீட் பண்ணுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டு. நன்றி நன்றி. அடுத்த காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. கட் ஆகிடுச்சு. இன்னொருத்தர் இருக்காரா? ஓகே, இப்போ நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறேன். நீங்கள் பேசும்போது நிகழ்ச்சியில் பேசும்போது வெர்டிகோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க சார். அது எனக்கு கூட ஒரு காலத்தில் தலை சுத்தல், ரொம்ப மயக்கம் வர மாதிரி தலை சுத்தல்லாம் இருந்தபோது கழுத்தில் வந்து தேய்மானம் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. என் கழுத்தை பார்த்தா வந்து ரொம்ப தேய்மானம் இருக்கிற மாதிரி யாருக்குமே தோணாது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இது வெர்டிகோ அப்படின்னா என்ன சார்? இப்போ வெர்டிகோ, நம்ம ஊரில் வெர்டிகோங்கிறது ஒரு தனி வியாதியாக உருவாயிடுச்சு. பட் அதை வெர்டிகோக்கு வந்து வியாதி கிடையாது. எப்படி வந்து தலைவலி வந்து ஒரு பிரச்சனை, அதாவது சிம்டம் அப்படின்னு சொல்கிறோமோ, வெர்டிகோங்கிறது ஒரு சிம்டம் மட்டும்தான். அது வெர்டிகோங்கிறது என்னென்னா சுற்றுது அப்படிங்கிறது. அதாவது எனக்கு முன்னாடி ரூமே சில பேர்லாம் கவனிச்சிருப்பீங்க, எப்போயா எல்லாருக்கும் வாழ்க்கையில் எப்போயாவது வந்திருக்கும், திடீர்னு எழுந்திரிச்சா கிருகிருன்னு கண்ணே அப்படியே ரூமே உலகம் சுற்றுற மாதிரி, நம்ம கண்ணு முன்னாடி உருள்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து வெர்டிகோ. உள்ளுக்குள்ளேயே சுற்றுற மாதிரி, சில பேருக்கு வெளியே சுற்ற, சில பேருக்கு தானே உள்ளுக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த சுற்றுறது பேர் தான் வெர்டிகோ. இப்போ என்ன பிரச்சனைனா லேசாக நம்ம ஊரில் கேருன்னு சொல்லுவாங்க. அது கேருன்னு சொல்லுவாங்க. அந்த கேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் கேருன்னு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அது கேருக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து கேருன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கேரை வந்து இங்கிலீஷ்க்கு வந்து வெர்டிகோன்னு மாற்றிடுறாங்க அவங்க. அதனால் நிறைய அந்த லேசான, அதாவது லேசாக மயக்கம் வர்றது, லேசாக ஒரு நடுநிலை இல்லாமல் இருக்கிறது, கண்ணு வந்து லேசாக பார்வை மங்குறது, இது எல்லாமே வந்து கேர் ஆகி ஆனால் வெர்டிகோவாக மாறிடுது. ஸோ அந்த ஆக்சுவலாக வெர்டிகோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சிம்டம் மட்டும்தான். இந்த வந்து இந்த சுற்றுது அப்படிங்கிறது மட்டும்தான் வெர்டிகோ. அந்த வெர்டிகோக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று கேட்டிங்க, கழுத்து தேய்மானம். பட் கழுத்து தேய்மானத்தினால வர்றது சர்வைகோஜெனிக் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்காங்கிறதே அறிவியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அது நிஜமாவே ஒன்று இருக்கா இல்லையா, கழுத்து பிரச்சனையில வரலாமா கூடாதாங்கிறது.
நான் வந்து இல்லை அப்படிங்கிற சைடில் இருக்கேன், சில பேர் அந்த இருக்குங்கிற சைடில் இருக்காங்க. அது தேய்மானம் வந்து ரொம்ப சிவியராக இருந்தால் தான் வருங்கிறது இந்த சைடில் இந்த தரப்பில் இருக்கவங்களோட ஒப்பீனியன். ஸோ என்னோட ஒப்பீனியனும் அதுதான் என்ன கேட்டிங்கன்னா. பட் சில பேர் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அது மாதிரி வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது மாதிரி சுத்தல் நிஜமாகவே இருந்துச்சுன்னா வேறு காரணங்கள் பார்க்கணும். காமனான காரணம் அப்படின்னா காதில் வந்து ஒரு காதுக்குள்ளே வந்து கற்கள் இருக்கும், சின்ன ஸ்டோன்ஸ் உண்டு. அது வந்து ஒரு இடத்துலேருந்து இடம் மாறிடுச்சு அப்படின்னா தலையை திருப்பும் போது படுத்து எந்திரிக்கும் போதெல்லாம் அது மூவ் ஆகும். அது மூவ் ஆச்சுன்னா கிருகிருன்னு சுத்தம். ஆனால் அந்த சுற்றுறது வந்து யூஸ்வலாக 2 to 3 நிமிஷம் தான் இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்குள்ள வாந்தியும் சேர்ந்து வரலாம், அவ்வளோதான். அது வந்து பிபிபிவின்னு சொல்லுவோம். வட்டைகோக்கு ரொம்ப காமனான காரணம் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிபிபிவி தான். செகண்ட் கேட்டிங்கன்னா மைக்ரெயினோட சேர்ந்து வரும், வெஸ்டிபுலர் மைக்ரெயின்னு சொல்லுவோம். தலை சுத்தல் கூட தலைவலி, ஆனால் 2 ஒரே நேரத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. தலைவலி ஒரு 10 நாள் கழித்து வரலாம், இது தலை சுத்தல் இன்றைக்கி இருக்கலாம். ஆனால் வந்து 2மே ஒரே ஆளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வெஸ்டிபுலர் மைக்ரெயின் தான் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் இந்த வட்டைகோக்கு. ஓகே, இப்போ ஒரு ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. அதான் நான் இப்போ பேசுகிறேங்க, கால் கட் ஆகிடுச்சு. கும்போணத்துலேருந்து ராஜா பேசுகிறேன். சொல்லுங்கள். அதே மனைவிக்கு காலில் பின்பக்கத்தில் நரம்பு முற்றா சுற்றிட்டு இருக்குது. அது வந்து ரொம்ப ஓவராக வலி இருக்குங்கிறாப்புல. அது என்ன சார் மருத்துவம் பண்ணுறது? அந்த மாதிரி சுற்றி இருக்கிறது வந்து அதான் ரத்த நாளம் தான். அது சுற்றி இருந்துச்சுன்னா அது வேரிகோஸ் மெயின். அது பக்கத்தில் வந்து ஒரு டாக்டர் இல்லை ஒரு வாஸ்குலர் சர்ஜரி டாக்டர், அதாவது ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்கன்னா மீட் பண்ணுங்கள், அதுக்கு வைத்தியம் பண்ணலாம். அது வாஸ்குலர் டாக்டராக பார்க்கணுங்களா? அது ஆமாங்க. சரி, வேறு ரெமெடின்னு எதாவது சொல்ல முடியுங்களா மெடிசன்? அதுக்கு ரெமெடின்னு எதுவும் கிடையாது. காலை தூக்கி வைக்க சொல்லுங்கள், சாக்ஸ் வேணால் டைட்டாக போட்டுக்க சொல்லுங்கள், அதுதான் தேவை. சரி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த காலர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ, பேசுங்கம்மா. சார், எனக்கு வந்து 64 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அதாவது எழுந்து நின்று செடியா நிக்க முடியல. சரிங்கம்மா. கால் வந்து அந்த மணிக்கட்டு கீழே வீங்கி இருக்கு, சரியா நடக்க முடியல. 2 காலம் நேரா வச்சு நார்மலா நடக்க முடியல சார். தள்ளாட்டமா இருக்குங்களா நடந்தீங்கன்னா? ஆமா சார், சின்ன ஒரு கல்லு தட்டா கூட கீழே விழுத்தாங்க. உணர்ச்சி இருக்குங்களா காலில் உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கு, ஆனா லைட்டா கை போட்டு பசங்க ஏன்னா கை போட்டு தட்டினா கூட அடிச்சா கூட வலிக்குது சார். இதான் உங்களுக்கு வந்து நடுநிலை பாதிப்பு இருக்குது. அது நீங்கள் டெஃபினட்டாக நரம்பியல் நிபுணரை பார்த்தாகணும். காரணங்கள் நிறையா இருக்கலாம். நரம்பு டேமேஜில் வரும், சிறுமூளை பாதிப்பு வந்தால் வரலாம். பட் இந்த மாதிரி இந்த மாதிரி நடுநிலை பாதிப்பு இருக்குன்னா டெஃபினட்டாக நியூரோ டாக்டரை பார்க்கணுங்க. இல்ல சார், எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னில உப்பு பூத்து இருந்தது. சரிங்க. அது டைலஸ் பண்ணி சரி பண்ணிட்டேன். சரிங்க. அப்புறம் ஒரு அட்மிட் ஆகி ஒரு மாசத்துல அதாவது 2011 21 அட்மிட் ஆன ஆஸ்பத்திரியில. சரிங்க. 10 நாள்ல பிக்ஸ் வந்துடுச்சு. அதனால எதுனா ப்ராப்ளமா இருக்கலாமா? இருக்கலாம், அதனால இருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது டெஃபினட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டுங்க, என்னன்னு பார்க்கணும். சரி, ஓகே. இன்னொரு ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. லைனில் இருக்கீங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட பேர் வந்து ராஜேஷ் சார். சரிங்க சார். என்னோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நரம்பு வந்துட்டு வெளியே தெரியுற மாதிரி இருக்கு, கருப்பு கருப்பா. சரிங்க. அது ஆனால் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்வாங்க, நின்றுட்டே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கு அவங்க வேலைக்கு போகிற இடம். அதான் அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது வந்து இந்த அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு சார். அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், அது இருந்துட்டு இருக்கு அப்படின்னா பார்க்கணும். நீங்கள் அந்த முன்னாடியே அந்த நரம்பு வந்துட்டு வெளியில தெரியுற மாதிரி இருந்தது, அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருந்தது. அதான் ரொம்ப நாளாக இருக்குன்னா வேற காரணம் இருக்கான்னு பார்க்கணும், உள்ள ரத்த ஓட்டத்தில் அடைப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அந்த கை கால ஒரு மாதிரி அப்படியே மறுத்து போகிற மாதிரி நின்றுடும், நரம்புலாம் விரல்லாம் அப்படியே ஒரு மாதிரி முறிக்கிற மாதிரி நின்றுடும். விரல் முறுக்கிக்குது அப்படின்னா வந்து நரம்புல டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். விரல் முறுக்கிக்குது இல்லை கை அசைக்க முடியல அப்படின்னா வேறு எதுவும் பாதிப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். டெஃபினட்டாக இது டாக்டரை பார்க்க வேண்டிய விஷயம். அந்த நீங்கள் சொன்ன நரம்பு சுற்றுதுங்கிறது ரத்தனால விரிவுனால இருக்கிற விஷயம்.
அது டெஃபினட்டாக அது வந்து வெளியே தெரியுது சார் அந்த நரம்பு வந்துட்டு ஒரு மாதிரி மண்புழு மாதிரி ஒரு மாதிரி மேலே தெரியுது. அதான் அது வந்து ரத்த நாளம், அது இது நரம்பு கிடையாது, ரத்த நாளம் விரிவுனால வர்றது. அது நீங்கள் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் பாருங்கள். கால் இழுக்குது திரும்பிக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நியூரோ பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. திரும்பல சார், விரல் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி நின்றுடுது சார் அப்படியே. அதுக்கு டெஃபினட்டாக பார்க்கணும் நரம்பு டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். விரலை பிரிச்சு விட்டா கூட மறுபடியும் அதே மாதிரி கட்ட விரல் மாதிரி பக்கத்தில் இருக்கிற விரல் வந்துட்டு மேலே அப்படியே பின்னிக்குது. அது பார்க்கணும், கிராம்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கணும். நரம்பு டாக்டர் மீட் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, இந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்துட்டு நம்மக்கிட்ட இந்த நரம்பு சம்மந்தமான பல விஷயங்களை வந்துட்டு ரொம்ப இயல்பாக தன்னுடைய ஓன் ஸ்டைலில் எடுத்து சொன்னார் டாக்டர் யுஎம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இந்த நரம்பு தொடர்பான வியாதிகள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அவருக்கு முதல்ல நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இஃபெக்டிவாக இருந்தது உங்களுடைய பதில்கள் எல்லாம். இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் எல்லார்கிட்டையும் நேர்களே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா, எக்ஸ்பர்ட்டை வந்து அவங்க வந்து சொல்லும்போது நம்ம நடுநடுவில் குறுக்கில் வந்து பேசக்கூடாது. இதை நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட நிறைவில் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால் அவங்க சொல்கிறது அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷலான டைமை நம்மளுக்கு ஒதுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஓகே, இதை மனசில் வச்சுங்க. மீண்டும் நாளைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. சிரியோ ஃப்ரம் மோகன கிருஷ்ணன். தேங்க்யூ ஸோ மச் சார் டாக்டர். ஒன்ஸ் அகெயின் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.